வாங்க, மேத்ஸ் ஹிஸ்டரியில ஒரு ஸ்பெஷல் தேதிய பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். ஏப்ரல் 22. மேத்ஸ் ஹிஸ்டரியில இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஏன் தெரியுமா? காரணம், இந்த ஒரே நாள்ல வேற வேற நூற்றாண்டுல 3 மாபெரும் மேதைகள் நம்ம உலகத்தையே மாத்தி அமைச்சிருக்காங்க. இப்போ கால்குலேட்டர்ஸ், கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா இது எதுவும் இல்லாத காலத்துல பெரிய கணக்கெல்லாம் எப்படி போட்டிருப்பாங்க? அதுக்கான பதில் 1592ல இருக்கு. சரியா? இதே நாள்ல பிறந்த வில்ஹெல்ம் ஷிகார்ட் கிட்ட. அவர் கண்டுபிடிச்ச ரெசனூர் தான் உலகத்தோட முதல் கால்குலேட்டிங் கிளாக். கூட்டல், கழித்தல், பெருக்கல்னு அசால்ட்டா செஞ்சது. சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம பயன்படுத்துற ஒவ்வொரு கால்குலேட்டருக்குள்ளேயும் 400 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இவரோட ஐடியா தான் இருக்கு. சரி, இப்ப கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணலாம். அதே ஏப்ரல் 22, ஆனா 353 வருஷம் கழிச்சு. இங்க ஒரு புது சவால். இன்டர்நெட் ஸ்லோவா இருந்தா கூட ஸ்பாட்டிஃபைல பாட்டு மட்டும் எப்படி இவ்ளோ கிளியரா கேக்குது? யோசிச்சிருக்கீங்களா? அந்த மேஜிக்கோட ரகசியம் வில்ஹெல்ம் காவர் கிட்ட தான் இருக்கு. அவர் இதே ஏப்ரல் 22ஆம் தேதி தான் காலமானார். அவர் உருவாக்குன எலக்ட்ரிக்கல் ஃபில்டர்ஸ் நாய்ஸை தடுத்து சுத்தமான சவுண்டை மட்டும் நமக்கு கொடுக்குது. நம்ம மியூசிக், ஃபோன் கால்ஸ் எல்லாத்துலயும் சவுண்ட கிளியராக்க இந்த கணிதம் தான் நம்ம ஃபோனுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. கதை இன்னும் முடியல. மறுபடியும் அதே ஏப்ரல் 22, ஆனா இப்போ நாம போறது 1935ல இருந்த மெட்ராஸ்க்கு. நம்ம நாட்டுல இருந்து ஒருத்தர் மொத்த உலகத்தோட கணித பார்வையே மாத்த முடியுமா? என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா முடியும். அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் பாமா ஸ்ரீனிவாசன். இதே ஏப்ரல் 22ல பிறந்த ஒரு கணித மேதை. அவங்களோட துறை ரெப்ரசன்டேஷன் தியரி. அதாவது ஒரு பெரிய சிக்கலான பேட்டர்னை அதோட சின்ன சின்ன பில்டிங் பிளாக்ஸ் வச்சு புரிஞ்சுக்கிறது மாதிரி. சிறந்த கணித யோசனைகளுக்கு எல்லையே கிடையாது. அது எங்கிருந்து வேணும்னாலும் வரலான்னு அவங்க நிரூபிச்சாங்க. ஒரு கால்குலேட்டர் கண்டுபிடிச்சவர், சிக்னல்களை சுத்தம் செஞ்சவர், அல்ஜிப்ராவுல ஒரு நிபுணர். ஷிகார்ட், காவர், பாமா சீனிவாசன் 3 பேரும் காலத்தால, இடத்தால வேற வேற. ஆனா அவங்க 3 பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. வேற வேற நூற்றாண்டு, வேற வேற நாடுகள். ஆனா அவங்க எல்லாரும் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். இந்த மொத்த குழப்பத்துக்குள்ளேயும் மறைஞ்சிருக்கிற அந்த பேட்டர்ன் என்ன? அந்த ஒரு கேள்வியை அவங்க கேட்டதால தான் நமக்கு கால்குலேட்டர்ஸ் கிடைச்சது, தெளிவான இசை கிடைச்சது, பிரபஞ்சத்தோட பேட்டர்ன்ஸையே புரிஞ்சிக்க முடியுது.